நமக முருகாசரணம். நின்ற கோலத்தில் இருக்கும் அதிசய காமாட்சி அம்மன் மற்றும் ஸ்ரீ சக்கர திருக்கோயில். சிறுகரும்பூர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி திரிபுராந்தேகேஸ்வரர் ஸ்ரீ சுந்தர காமாட்சி அம்மாள் ஆலயம். காஞ்சிபுரம் நகரிலிருந்து கிளம்பி திருப்புட்குழி வழியாக வேலூர் செல்லும் பெங்களூர் பிரதான சாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் ஓச்சேரி என்ற கிராமத்துக்கு அடுத்து அமைந்துள்ள ஊர் சிறுகரும்பூர். இங்கே அமைந்துள்ளது சுந்தர காமாட்சி அம்பிகை ஆலயம். கிட்டத்தட்ட 1500 முதல் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவ ஆலயம் ஆகும். கோவிலை தற்போது பூஜித்து பராமரித்து வரும் நவீன் குருக்கள் கோவிலை பற்றி நமக்கு தெரிவித்தார். அவர் கூறிய மகத்துவங்களை பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். வாக்கிய பாரதர் பூஜித்த சுயம்பு லிங்கம் இங்குள்ள சுவாமி. பார்த்தாலே நன்கு அறியலாம். கீழே பறந்தும் மேலே குறுகியும் பிடித்து வைத்தது போன்ற லிங்கமூர்த்தி கஜபுஷ்ட விமான அமைப்பின் கீழே இருக்கிறார். தலமரம் சரக்கொன்றை பரமேஸ்வரருக்கு பரம இஷ்டமான மரம். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி ரொம்பவும் மகிமை பெற்றவர். அம்பிகை தன்னுள் பாதியாக உள்ளதை அறிவிக்க ஒரு காதில் மகர குலையும் மறு காதில் தோடும் அணிந்திருக்கிறார். தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் பெரிதே என் வாக்குக்கிணங்க இவ்வாலயத்தில் 63 இல்லை. மாறாக 63 தட்சிணாமூர்த்தியுடைய தலை சடையில் 63 லிங்கங்களாக காட்சி தருகிறார்கள். அதாவது சிவனை வழிபட்டு சிவமாகவே ஆனதால் லிங்கமாகவும் அடியார்களை இறைவன் தலைமீது வைத்து பிள்ளை போல் கொண்டாடுவார் என்பது போல் அவர் தலையில் இருப்பதும் பக்திக்கு மரியாதை. கோவிலில் ஓரிடத்தில் வில்வமும் வேம்பும் ஒன்றாய் வளர்ந்திருக்கின்றன. வேப்பமரம் தனது கிளையை வில்வத்தின் மீது போட்டவாறு வளர்ந்திருக்கிறது. அம்பாள் சிவனுடைய தோள் மீது கை போட்டவாறு இருப்பது போல் இருக்கும். வில்வ மரம் 3 கிளைகளை விட்டு சூழ வடிவில் வளர்ந்திருக்கிறது. அடியில் ஒரு பெரிய சிவலிங்கமும் அம்பாளும் உண்டு. தவிர அழகு வாய்ந்த விநாயகர், சண்முகர், நவகிரகங்கள் சன்னதிகள் உண்டு. சுவாமியின் சன்னதியில் முழுக்க கல் திருப்பணி விமானம் தவிர அதேபோல் எங்கும் காண கிடைக்காத வகையில் அம்பாளுக்கு முழுவதும் பச்சைக்கல் கொண்டு சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. பச்சை கல்லுடைய மகிமையால் அம்பாள் சன்னதியில் உஷ்ணம் நிரம்புவதில்லை. எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அந்நியர்களின் படையெடுப்புக்கு அஞ்சி முற்காலத்தில் எல்லா விக்கிரகங்களும் சுவாமி சன்னதியில் வைக்கப்பட்டும் பூமியில் புதைக்கப்பட்டும் மறைக்கப்பட்டன. கோவில் இருக்குமிடம் தெரியாமல் மண்மேடு அமைத்து கோவிலை மூடிவிட்டனர். காலப்போக்கில் இங்கு கோவில் இருந்ததே தெரியாமல் போனது. பிற்காலத்தில் 1954 காஞ்சி பெரியவர்களின் உத்தரவின்படி தோ.மு. பாஸ்கர தொண்டைமான் அவர்கள் இங்கே அகழ்வு பணி மேற்கொண்டு மண்மேட்டுகள் இருந்த சன்னதியை கண்டுபிடித்தார். அருகே இருந்த அம்பாள் சன்னதி வெற்றிடமாக இருந்ததால் சிறுவர்கள் விளையாட சென்றுள்ளார்களாம். ஆனால் எப்போது போனாலும் ஒரு சர்ப்பம் சீறிக்கொண்டு அவர்களை விரட்டியதாம். கோயில் கண்டுபிடிக்கப்பட்டதையும் சர்ப்பத்தின் சீற்றத்தையும் குறித்து காஞ்சி மகா பெரியவர்களிடம் தெரிவித்ததை அடுத்து பெரியவாள் இங்கே விஜயம் செய்து தரிசனம் செய்தார்களாம். அம்பாள் சன்னதிக்கு வந்த அவர் 17/4/1978 விக்கிரகம் இல்லாத போதும் சாந்தி நித்தியம் இருப்பதால் தான் சர்ப்பம் யாரையும் நுழைய விடாமல் தடுப்பதாக அறிந்தார். அதேபோல் அங்கே ஒரு அழகிய சிவலிங்க ஆவுடையாரின் மீது கல்லிலே அம்பாளுடைய ஸ்ரீ சக்கர எந்திரம் இருந்தது. இதை கண்ட பெரியவாள் அங்கிருந்த நெருஞ்சி முட்களின் ஊடே தர்ப்ப பாயை விரித்து அமர்ந்து விட்டார். 3 நாட்களுக்கு அங்கிருந்து விலகவில்லை. பின்பு உடனே திருப்பணி துவங்க அனுகிரகம் தந்தார். காஞ்சியை சேர்ந்த சுப்பையா ஸ்தபதி இதை மேற்கொண்டு செய்தார். திருப்பணி நிறைவடையும் நேரம் தரைத்தளம் போட தரையை தோண்டிய பொழுது மேலும் ஒரு அம்பாள் சிலையும் அம்பாள் சன்னதி விமானத்துக்கும் சுவருக்கும் இடையே வரவேண்டிய மேல் வரிசை சிற்பங்களும் கிடைத்தன. கர்ப்பகத்தில் இருக்கும் சிசு தாயும் தந்தையும் சிசுவோடும் இருதல் என பலவித சிறப்புகளை கொண்ட அக்கற்கள் இன்றும் பிரகாரத்திலே காணலாம்.
விமானம் எழுப்பப்பட்ட காரணத்தால் அவற்றை மேல் வரிசையில் வைக்க இயலவில்லை. புதிதாக கிடைத்த அம்பாள் திரிபுர சுந்தரி என்றும் அவள்தான் திரிபுரநாதேஸ்வரரின் போக சக்தி அம்பாள் என்றும் சுந்தர காமாட்சி தானே சிவசக்தி ஐக்கியமான ராஜராஜேஸ்வரி அம்சம் என்றும் பெரியவரால் தெரிவிக்கப்பட்டு அவ்வாறே சுவாமி சன்னதிக்குள்ளேயே தெற்கு நோக்கி திரிபுர சுந்தரி அம்மாளும் தனி பச்சைக்கல் சன்னதியில் கிழக்கு நோக்கி ஸ்ரீ சக்கர பீடத்தோடு சுந்தர காமாட்சி அம்பாளும் அருளுகின்றனர். 1984 கும்பாபிஷேகம் காஞ்சி புது பெரியவர்கள் கிருபானந்த வாரியார் ஆகியோர் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. அம்பாள் ஐக்கிய ரூபத்தில் ஸ்ரீ சக்கர பீடத்தோடு இருக்கும் கோயில்களில் திருவாரூர், திருநாகேஸ்வரம், சிதம்பரம் கண்டிப்பாக ஒரு காவல் தெய்வம் உண்டு. சாஸ்தா, பைரவர், வீரபத்ரர் என யாராவது இருப்பர். இங்கேயும் தக்ஷனுக்கு ஆட்டுத்தலை தந்து அனுகிரகம் செய்த கோலத்தில் அனுகிரக வீரபத்ரர் அம்பாளுக்கு எதிரே இருக்கிறார். அவர் சிரசில் சிவலிங்கம் தாங்கியவாறு காணப்படுகிறார். சுவாமி சன்னதியில் விலகி இருக்கும் நந்தியும் சுவற்றில் பாதி புலி உடல் கொண்ட ஆண் ஒருபுறமும் தீபம் காட்டுவதாகவும் பாதி புலி உடல் கொண்ட பெண் மறுபுறம் தூபம் காட்டுவதாகவும் சிற்பங்கள் உள்ளன. சுந்தர காமாட்சி அம்மாள் கிட்டத்தட்ட 6 அடி உயரம், கைகளில் பாசாங்குசம், அபயவரத்தோடு கூடிய பேருக்கேற்ற அழகு சொட்டும் திருமேனி. முன்னே லிங்கே பீடத்தில் ஸ்ரீ சக்கரம். அம்பாளுக்கு கால்களுக்கு இடையே துவாரமும் அதன் மூலம் கொலுசு சார்த்தும் வழியும் உள்ளது. அம்பாளுடைய முக லாவண்யம் சொல்லில் அடங்காதது. அங்கே சென்று நின்று அனுபவித்தவர்களுக்கே உள்ளர்த்தம் புரியும். அபிஷேகத்தில் தலையில் ஜலம் விடும்போது கண்களை மூடிக்கொள்வது போலவும் ஜலம் வடிந்த பின் மீண்டும் கண்களை திறந்து கொள்வது போலவும் காட்டி அம்பாள் ஜாலம் பண்ணி கொண்டே இருக்கிறாள். அம்பாள் பராசக்தியாக ஸ்ரீ வித்யமூர்த்தியாக இருப்பதால் வாசலில், சுவர்களில், தூண்களிலும் கணபதி, ஸ்கந்தர், லக்ஷ்மி, சரஸ்வதி 2 குதிரைகளோடு சாமரம் வீசும் அஸ்வவல்லி, 2 யானைகளோடு சாமரம் வீசும் கஜவல்லி ஆகியோர்கள் காட்சி தருகின்றனர். சுவர்களின் இடையே ஒரு மாடத்தில் வாழைப்பழம் முறித்து சாப்பிட்டு கொண்டு அம்பாளை நோக்கியவாறு அவள் உத்தரவுக்கு காத்திருக்கும் கோலத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தை ஆஞ்சநேயர் கூட அழகுதான். தற்போது பூஜிக்கும் நவீன் குருக்களுடைய தந்தை சந்திரசேகர குருக்கள் 10 வயது சிறுபிள்ளையாக இருந்தபோது மகா பெரியவாளிடம் இந்த அம்பாளுக்கேன் காமாட்சின்னு பேர், காமாட்சி காஞ்சியிலே உட்கார்ந்து கொண்டுதானே இருப்பா என்று கேட்டுள்ளார். அவருக்கு பெரியவாள் அளித்த பதில், இப்போ உன் அம்மா எங்கேயோ உட்கார்ந்து கொண்டிருக்கா, நீ போய் தூத்தமோ காப்பியோ கேட்குற, என்ன பண்ணுவா? பொறுமையா இதோ வரேன்னு சொல்லிவிட்டு எழுந்து வந்து போட்டு தருவா. ஆனா இந்த காமாட்சி பாவம் எதையாவது கேட்டுக்கொண்டு வர குழந்தைகளுக்கு உடனே கொடுக்கணும்னு ஆசையாம். அதாவது உட்கார்ந்து இருக்கிற எழுந்து வர கொஞ்ச காலதாமதம் கூட அவளுக்கு பண்ண விருப்பம் இல்லாம அதான் நின்னுட்டு இருக்கா. கேட்டதை கொடுக்க காத்திருக்கும் காமாட்சி அம்பிகையை திரிபுராந்தகரை திரிபுரந்தேஸ்வரியை காண சென்று வாருங்கள். முடிந்தவரை ஆலயத்தில் பாதுகாப்புக்கும் அபிஷேக அலங்காரங்களுக்கும் பொருட்களை தந்து பணி செய்யுங்கள். ஆலயத்தில் நித்திய பூஜை, தீபம் ஏற்ற எண்ணெய், சந்தனம், குங்குமம் மற்றும் அபிஷேக பொருட்கள் ஆகிய உள்ளிட்ட பல்வேறு கைகரியங்கள் உதவி தேவைப்படுகிறது. செய்ய சக்தியும் மனமும் விருப்பமும் உடைய அன்பர்கள் ஆலயத்தில் தொடர்பு கொண்டு நேரில் சென்றோ முடிந்த உதவிகளை செய்யுங்கள். காலம் காலமாக கருணை பொழியும் காமாட்சி அம்மை நம்மை நிச்சயம் கடை தேற்றுவாள், வேண்டிய வரம் தருவாள். காமாட்சியை நம்பினோரை கைவிடப்படார், காப்பது அவள் கடன். சுந்தர காமாட்சி சுபிக்ஷம் தரட்டும். ஆலய அர்ச்சகர் நவீன் சுந்தர் குருக்களின் தொலைபேசி எண் 9791505077 9486060120 948633
702223. இதனை டிஸ்கிரிப்ஷனிலும் சேர்க்கிறேன். ஆலய தரிசனம் செய்ய செல்லுவோர் அர்ச்சகருக்கு தொடர்பு கொண்டு தகவல் அளித்துவிட்டு செல்லவும். நன்றி.